Hey fellas, this is Guhan and welcome to Cinema Opstar. Today I have a new movie suggestion for you guys, which is Green Book, starring Viggo Mortensen, Marshall Ali. Green Book ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரீமான மென், அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரோட் ட்ரிப் போகிறாங்க. அந்த ரோட் ட்ரிப்பில் அவங்களுக்குள்ள இருக்க டிஃப்ரென்சஸ், ஃப்ரெண்ட்ஷிப், அண்டர்ஸ்டாண்டிங், இதை பற்றின சிம்பிள் ஸ்டோரி தான். பட் ரொம்ப டெப்த்தான படம், நல்ல படம் ஆக்சுவலி. அண்ட் இந்த படம் 1960s நடக்குது. 1960s அமெரிக்கா ரொம்ப டிவைட் ஆகிருக்கு சொல்ல போகணுன்னா. லைக் ஒயிட் ப்ரிவிலேஜஸ் அண்ட் இந்த பக்கம் பார்த்தா பிளாக் ராசிசம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ விகோ மார்டென்சன் டோனி லிப்ன்ற கேரக்டர் நடிச்சிருப்பார். அவர் வந்துட்டு ஒரு பாரில் பவுன்சராக இருப்பார். இஸ் அ ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் காய், ஃபன்னி, சாம், ரொம்ப துருத்துருன்னு இருப்பார். இந்த பக்கம் பார்த்தா டான் ஷெர்லி, மார்ஷல் ஆலி நடிச்சிருப்பார். டான் ஷெர்லி இஸ் அ பிளாக் காய் அண்ட் பியானிஸ்ட், a world class pianist சொல்ல போனோம்னா. ஸோ இந்த டான் ஷெர்லி சவுத் அமெரிக்காவில் ஒரு மியூசிக்கல் டூர் போகிறாரு. எஸ்பெஷலி அமெரிக்காவில் 1960s பிளாக் பீப்புளை எதிர்த்து ராசிசம் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. ஈவன் இன் சவுத் அமெரிக்கா அது ரொம்ப டேஞ்சராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் இவர் 1960s சவுத் அமெரிக்கா, டீப் சவுத் அமெரிக்காவில் ட்ராவல் பண்ண போகிறார். டீப் சவுத் அமெரிக்கா இந்த சென்ஸ் லைக் கென்டக்கி, லூயிவில், வாயோ, இந்த மாதிரி இடங்கள். எவ்வளோ டேஞ்சரஸான பீரியட்னா அது பிளாக் பீப்புளுக்கு. இந்த படத்தோட பேர் க்ரீன் புக். எனக்கும் அது ரீசெண்டாக தான் தெரியும். க்ரீன் புக்குன்ற பேர் உண்மையிலேயே எக்ஸிஸ்ட் ஆகிற ஒரு விஷயம், உண்மையிலேயே எக்ஸிஸ்டாக இருக்கிற ஒரு புக். அந்த புக் எதை பற்றினதுன்னா, அதாவது பிளாக் பீப்புளுக்கு எதிராக ரேசிசம் நடந்த டைமில், பிளாக் பீப்புளோட லைஃப்ஸ் ரொம்ப டேஞ்சராக இருந்த டைமில் அவங்க எங்கெங்கெல்லாம் தங்கலாம், எங்கெங்கெல்லாம் சாப்பிட்லாம், எந்தெந்த இடம்லாம் அவங்களுக்கு சேஃபான பிளேஸ் அப்படின்றத ஒரு டெலிஃபோன் டைரக்டர் மாதிரி வச்சுருந்த ஒரு புக். எவ்வளோ குரூவலான ஒரு விஷயம் இல்லை? எஸ், அந்த மாதிரி டைமில் தான் நம்ம டான் ஷெர்லி, பியானிஸ்ட், நம்ம டோனி லிப்பை அப்பாயிண்ட் பண்ணி அவரை டிரைவராக, கிட்டத்தட்ட பட்லராகவே சொல்லலாமே, யூஸ் பண்ணி சவுத் அமெரிக்காவை ட்ராவல் பண்ணி அவரோட மியூசிக்கல் டூரை நடத்துகிறாரு. சிம்பிள் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும், பட் இதில் ரொம்ப டெப்த்தான நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. லைக் பிளாக் பீப்புள் அந்த டைமில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. சொல்ல போனோன்னா இதில் வந்துட்டு விகோ மார்டென்சன், டோனி லிப், அவர் வந்துட்டு இஸ் அ ஒயிட் காய், ஸ்ட்ரகிளிங் ஒர்க்கிங் கிளாஸ் பர்சன். அந்த பக்கம் பார்த்தா டான் ஷெர்லி, பிளாக் காய், இஸ் அ எலிகன்ட் காய், ரொம்ப டிசிப்ளினான ஒரு ஆள், ரிச் காய் சொல்ல போனோன்னா. ஆனால் சொசைட்டி அவங்களை ட்ரீட் பண்ணுற விதம் பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்கும். ஸோ அதுலேயும் நமக்கு தெரிஞ்சிடும் போக போக கதை என்னன்றது. அண்ட் ரொம்ப ஹார்ட் வார்மிங்கான படம். அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற ட்ராவல், அந்த ட்ராவலில் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற சின்ன சின்ன மூமெண்ட்ஸ், அவங்க சாப்பிட்ற ஃபுட், அவங்க ஷேர் பண்ணிக்கிற ஃபுட்டு, மியூசிக், அவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும். ஈவன் இந்த ஸ்டார்டிங் டோனி லிப் வந்துட்டு ரொம்ப பயாஸ்டாக இருப்பார். அவருக்கு வந்துட்டு பிளாக் பீப்புளை பற்றின ஒப்பீனியன் அவருக்குமே ரொம்ப டிஃபராக தான் இருக்கும். பட் போக போக அந்த படத்தில் அவரோட கேரக்டர் ரொம்ப ரெண்டு பேரோட கேரக்டருமே ரொம்ப டெவலப் ஆகும். அவங்களுக்கு உலகத்தை பற்றின ஒரு விஷயம் மாறும். இந்த படம் எம்பத்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப அழகாக பேசியிருக்கும். அடுத்தவங்களுக்கு நடக்கிற ஒரு இன்சிடென்ட்டோ, ஒரு ஆக்சிடென்ட், எனிதிங், நம்ம அவங்களுக்காக ஃபீல் பண்ணுறதை தாண்டி அந்த இடத்துல நம்ம இருந்து அதை ஃபீல் பண்ணணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி இந்த படம் ரொம்ப அழகாக பேசியிருக்கும். மெய்யழகன், அன்பே சிவம், இந்த மாதிரி படங்கள் பார்த்து எனக்கு அந்த மாதிரி படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு இந்த படம் 100% கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நிறைய ஸ்மைல் மூமெண்ட்ஸ் இந்த படத்தில் இருக்கும். அங்கங்கே ஒரு ஒரு ஸ்மைலிங் மூமெண்ட்ஸ் இருக்கும். நமக்கே படத்தை பார்த்து அழகாக நம்மளே ரசித்து சிரிக்கிற ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும். ரொம்ப ஹார்ட் வார்மிங்கான கிளைமேக்ஸ். அண்டு கண்டிப்பாக படத்தை ஏற்றி பாருங்கள். நல்ல சூப்பரான ஒரு படம். படம் முடியும் போது நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக இருப்பீங்க. I hope you guys watch this movie. And if you guys watch this movie, do a comment. We'll see you in the next video. Like, comment, and subscribe. Bye bye.